பயங்கரமான ஒரு சண்டை போயிட்டு இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம குக்கிங் சமைக்கிறதுக்கு வந்துட்டு பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு குக்கிங் பண்றதுக்கு டாஸ்க் ஓகேங்களா. இந்த டாஸ்க் வந்து எப்படி இருக்குன்னா, இங்கிட்ட வந்துட்டு சமைக்க வரவங்க வந்துட்டு சமைச்சிட்டு இருக்கணும். அண்ட் இங்கிட்ட வந்து கேர்ள்ஸ் டீம்ல வந்து எல்லாருமே வந்து ஹூக் ஸ்டெப் வந்து போட்டு இருக்கணும். இப்படி இடுப்பு கை வச்சுட்டு இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கணும். நின்றுகிட்டே தான் எல்லாமே பண்ணும். அதுக்கு வந்துட்டு பயங்கரமான சண்டை வருது. அண்ட் அந்த ஒரு என்னங்கிறத வந்துட்டு நான் ஃபுல் டீலா சொல்றேன். அண்ட் இதுக்கு ஒரு தீர்வு வந்துட்டு வந்திருக்குது. அதையும் நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்றேன். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஒரு 20 பேர் தான் வந்துட்டு நம்ம வீடியோ பாக்குறீங்க. அந்த ஒரு 20 பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் எப்படி பாத்தீங்கன்னா ஒரு காலையில இருந்து வந்துட்டு பயங்கரமான ஒரு சண்டை. எப்படின்னா இந்த ஹூக் ஸ்டெப் போட்டு இங்கிட்டு வர சமைக்கிறவங்க வந்துட்டு ஹூக் ஸ்டெப் போடக்கூடாது. அண்ட் மிச்சம் எல்லாருமே வந்துட்டு ஹூக் ஸ்டெப் போட்டு நின்றுகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அது வந்து கேர்ள்ஸ் டீம் என்ன சொல்றாங்க, அவங்க ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் சமைப்பாங்க, 2 மணி நேரம் 4 மணி நேரம் சமைப்பாங்க. அப்போ முடிக்க எங்களால நிக்க முடியாது, அவ்வளவு நேரம் நிக்கணுங்கிற அவசியம் கிடையாது எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு பாதி பேர் வந்து ஓகேங்கிறாங்க, பாதி பேர் இல்லைங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் ஜாக்லின் அண்ட் ஆனந்தி அண்ட் சவுந்தர்யா அவங்களுக்குலாம் பவித்ராக்கெல்லாம் பயங்கரமான சண்டை போயிட்டு இருந்துச்சு. அதை நான் ஆல்ரெடி வீடியோ போட்டு மறக்காம செக் பண்ணி போய் பாருங்க. அண்ட் இந்த டாஸ்க் வந்துட்டு இவ்வளவு நேரம் நிக்கணும்னா எங்களுக்கு இந்த டாஸ்கே தேவையில்லை, எங்களுக்கு அப்படிப்பட்ட சாப்பாடே நாங்க சமைக்கல, எங்களுக்கு சாப்பாடே வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம கேர்ள்ஸ் வந்துட்டு ஆன் ஃபயரா வந்துட்டு பயங்கரமா சண்டை போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு ஒரு தீர்வு ஒன்று வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு இங்கிட்டு வரவங்க வந்துட்டு ஹூக் ஸ்டெப் எப்பயும் போல வந்துட்டு ஹூக் ஸ்டெப் போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொன்னாங்க ஓகேங்களா. இங்கிட்டு சமைக்கிறவங்க சமைக்கலாம், இங்கிட்ட வந்து ஹூக் ஸ்டெப் போட்டு அவங்க பட்ட நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்துட்டு இப்ப என்ன தீர்வு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்துட்டு நீங்க வந்துட்டு சமைக்கிறவங்க ஃப்ரீயா சமைக்கலாம், ஃப்ரீயா சமைச்சிட்டு ஆனா வந்துட்டு நாங்க சொல்ற டாஸ்க் வந்துட்டு நீங்க ஏத்துக்கிட்டு அதை வந்துட்டு அந்த ஒரு இதை டாஸ்கா பண்ணணும். நீங்க வந்துட்டு அதை வந்துட்டு ஏதோ சின்ன மிஸ்டேக் ஆனாலும் அதை வந்துட்டு ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா அதை வந்துட்டு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. இதுல வந்துட்டு டாஸ்க் கொடுக்குறாங்க, இதுல கம்ஃபர்டபுளா இல்லைன்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன நோக்கத்துல சொல்றாங்கிறது தெரியல. அண்ட் டாஸ்க்னா ஆன் ஃபயரா இதான் தப்பு பண்ணா மறுபடியும் பண்ணணும், இப்படி கீழே விழுந்துச்சா மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமா சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஃபயர் வந்து பயங்கரமா போயிட்டு இருந்திருக்கும். ஆனா அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்னமா டாஸ்கா என்னால பண்ண முடியலங்க, தலை வலிக்குது அப்படின்னா கையில ஏதாச்சும் பண்ணுமா அப்படிங்கிறாங்க. அண்ட் தலையில வச்சு கீழே விழுதுன்னா கையில வச்சு கொண்டு போமா அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய அது வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நீங்க பண்ற டாஸ்கை பார்த்தா நம்மளுக்கே காண்டாவது. இது வந்து பிக் பாஸ் வந்துட்டு எவ்வளவு காண்டாவாருன்னு தெரியல. பிக் பாஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க செய்ய முடியலனாலும் டாஸ்கை அது செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு வந்துட்டு அந்த தலைவர் வந்துட்டு கொடுப்பாப்ல. இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, உங்களால செய்ய முடிஞ்சுதான் சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா வந்துட்டு மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க வந்துட்டு டாஸ்க் கொடுக்குறாங்க. இவங்க எந்த லட்சணத்துல கொடுக்குறாங்கன்னே தெரியல. அண்ட் நம்ம கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு பயங்கரமா இந்த டைம்ல வந்துட்டு கேர்ள்ஸ் டீம் வந்து இங்கிட்டு பாய்ஸ் பக்கத்து இருந்திருந்தா இது நடக்கிறதே வேறையா இருந்திருக்கும். சண்டை தான் பயங்கரமா இருந்திருக்கும். எனி டைம் சண்டை அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு தான் இருந்திருக்கும். அண்ட் இவங்க வந்துட்டு சப்போஸ் பிக் பாஸ் வந்து டிஆர்பி ஏறணும் அண்ட் ஒரு டவுன் ஆகக்கூடாது. பிக் பாஸ் சீசன் 8 வந்து ஏற்கனவே டவுன் ஆகிட்டு தான் இருக்கு. அந்த பிக் பாஸ் சீசன் 8 டவுன் ஆகக்கூடாதுன்னா நீங்க வந்து ஆட்கள் வந்து இங்கிட்டு இருக்க ஆட்களுக்கு இங்கிட்டு போடணும், இங்கிட்டு இருக்க ஆட்களுக்கு இங்கிட்டு போட்டாதான் கரெக்டா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.